ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது ஒரு இன்றியமையாத விஷயந்தான். இது பெற்றோர்கள் எல்லாருக்குமே, அதாவது எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா, இந்த எல்லா அவங்கவுங்க குழந்தைங்க நல்லா படிக்கணும். நல்லா படித்தாதான் நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்க முடியும், நல்லா இருக்க முடியும். ஸோ இதோட அவங்களோட பேசிக்கான எண்ணம் நல்ல எண்ணம் தான், அது தப்பு இல்லை. பேசிக்கான எண்ணம் என்னவாக இருக்குது பார்த்தாச்சுன்னா, நல்லா இருக்கணும். அதாவது எந்த கஷ்டமும், நான் பட்ட கஷ்டம் என் குழந்தைங்க படக்கூடாது. எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அதுதான் யோசிப்பாங்க, அவங்க இன்னும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதாவது அவங்களோட பெற்றோர்களோட எண்ணம் என்னவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, எல்லா குழந்தைங்களும் சௌக்கியமாக இருக்கணும், அவங்கவுங்க பெற்ற குழந்தைங்கள் எல்லோரும். இட்ஸ் ஓகே. அதுக்கு தான் அந்த குழந்தைங்கள அந்த ஆரம்ப காலத்திலேயே போட்டு படி 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 படின்ட்டு போட்டு ஒரு புழிஞ்செடுத்து அந்த குழந்தைங்களுக்கு அப்புறம் அவங்க ஒரு கண்ணாடி போட்டுன்னு அப்படி ஒரு நிலையில் இருப்பாங்க வச்சிங்களேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலை கிடச்சி நல்லா செட்டில்டு அப்படின்ற விருப்பம். அப்படி இருந்தால் நல்லா இருப்பாங்கன்ற ஒரு பொதுவான உலகியல் எண்ணம் இது உண்மையிலேயே. ஆனால் உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா, நல்லா ஒவ்வொரு குழந்தைங்களும் நல்லா இருக்கணும்னா நிச்சயமாக நம்ம உத்தமமான அடியார்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த குழந்தைங்க எல்லாருமே வளரும் பருவத்திலேயே பேசிக்காக அவங்கவுங்க கல்ச்சர், அதாவது என்ன நம்மளோட பண்பாடு பழக்கம், ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த தெய்வீகம், அதுலேயும் அதிமுக்கியமான ஒரு விஷயம் தெய்வீகம் கலந்த நல்லொழுக்கம். இது இருந்தால் தான் நிச்சயமாக அந்த குழந்தைங்க எல்லாருமே எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்க முடியும். ஏன் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் விருப்பப்படுறது என்ன, நல்லா படித்து நல்ல சம்பாத்தியம், ஒரு பெரிய ஐடி கம்பெனி அப்படி இப்படி யோசித்து நிறைய ஒரு லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணி ஒரு நல்ல பழக்கம் வழக்கம் இல்லாமல் அந்த குழந்தைங்க ஒரு சீர்கெட்டு போயிடுத்து வச்சிங்களேன், அப்புறம் எப்படி நல்லா இருக்க முடியும்? பணம் மட்டும் பேசிக்காக பணம் தான் பிரதானமாக இருந்துடுதுன்னா அதுங்களுக்குன்ட்டு ஒரு நல்ல வாழ்க்கை குடும்பம் இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? ஸோ அப்போ பேசிக்காக ஒவ்வொரு பெற்றோர்களும் விரும்ப வேண்டியது என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, எல்லாரோட அவங்கவுங்க குழந்தைங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னா கல்வியோட பிழைப்பு கல்வி தான் இது. இந்த டிகிரி எல்லாமே இந்த கல்வியோட உத்தமமான ஒரு தெய்வீக கல்வி, தெய்வீக பழக்க வழக்கம். தெய்வீக கல்வி எங்கேயாவது போய் கற்றுண்டு வர்றதுக்கு இன்றைக்கி குருகுலம் எங்கேயும் கிடையாது. பட் அது ஒரு சில பெரியவங்க, வாத்தியார் மாதிரி பெரியவங்க சொல்கிறத அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கம் பண்ணணும். அந்த குழந்தைங்க எல்லாருமே நல்லொழுக்கத்தோட சிறப்பாக நல்லபடியாக வாழ்கிறதுக்கு பெரியவங்க, அதாவது அந்த பெற்றோர்களும் சில வகையான பூஜைகள் சில குறிப்பிட்ட நாட்களில் பண்ணோம். அந்த நாட்களோட சில சூட்சுமமான விஷயங்களை, வாத்தியாருடைய விஷயங்களை உங்களுக்கு இப்போ சொல்கிறோம். அதன்படி பார்த்துட்டிங்கன்னா, குறிப்பாக ஃபஸ்ட்டு பெண் குழந்தையை எடுத்துக்குவோம். இந்த பெண் குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அது பொதுவாகவே நம்ம சமுதாயத்தோட வழக்கம் அது. ஏன்னா பெண் குழந்தைகள் எப்பொழுதுமே சேஃபாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பூரட்டாதி திருநக்ஷத்திரம், இந்த நட்சத்திரத்தை நிச்சயமாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான திருநக்ஷத்திரம். இது குருவோட நட்சத்திரம், சூரியோட கர்மா உடைய ஒரு திருநக்ஷத்திரம். இந்த பூரட்டாதி திருநக்ஷத்திரம் வரும்பொழுது எங்கெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே சர்ச் பண்ணி வச்சுங்கோ, எங்கெல்லாம் சண்டிகேஸ்வரி, அதாவது சுவாமி சிவபெருமான் ஆலயத்தில் சண்டிகேஸ்வரர் இருப்பார். பட் ஒரு சில இடங்களில் தான் சண்டிகேஸ்வரி இருப்பாங்க. அந்த சண்டிகேஸ்வரி எங்கே இருக்கிறாங்க பார்த்து வச்சுங்க. அந்த சண்டிகேஸ்வரி அம்பாளுக்கு அந்த புரட்டாதி திருநக்ஷத்திரத்தில் அவங்களுக்கு ஒரு விசேஷமான, உங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன அபிஷேகம், எதுவுமே முடியாதுன்னா கூட ஒரு விளக்கு போட்டு ஒரு பூவாவது சாத்துறது, ஒரு குட்டி ஒரு வஸ்திரம் சித்தாடை சாத்தினா கூட போதும். ஏன்னா அவங்களாம் ரொம்ப சின்னதாக அம்பாலாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதேனும் ஒன்று அந்த பெண் குழந்தைங்களோட மனசில் நினச்சிட்டு முடிஞ்சால் அந்த பெண் குழந்தைங்க பேரில் ஒரு அர்ச்சனை கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு புரட்டாதிக்கும் பண்ணுறது, ஒவ்வொரு புரட்டாதிக்கும் பண்ண முடியல, எப்போல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ, ஒரு விடுமுறை நாட்களில் புரட்டாதி வருது, ஒரு சில குறிப்பிட்ட விசேஷமான காலங்களில் புரட்டாதி வருது. இப்போ ஏன் இதை நாம் எடுத்து சொல்கிறோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா,
இந்த புரட்டாதியானது இந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இருக்கும். அதாவது காலையில் ஒரு 8-9 மணிக்கு மேலே அந்த புரட்டாதி திருநக்ஷத்திரம் வந்துடும். அது வெள்ளிக்கிழமையோடு இருக்கும் பொழுது அம்பாள் பூஜைக்கு இன்னும் உகந்ததாக இருக்கும். அப்போ அது கூடுதலான சிறப்பு, அதோட பலன்கள் நிச்சயமாக உண்டு. வாத்தியார் எப்பொழுதுமே இந்த சண்டிகேஸ்வரி பூஜைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுவார். அதுலேயும் இந்த பெண் குழந்தைங்க பெற்றவங்க அவ்வப்போது சண்டிகேஸ்வரியை பார்த்து ஏதேனும் ஒரு சின்ன சின்ன கைங்கரியம், சின்ன சின்ன பூஜைகள் பண்ணுறது அந்த குழந்தைங்களோட நல்வாழ்விற்கு, குறிப்பாக அவங்களோட பாதுகாப்பிற்கு பேருதவியாக இருப்பா இந்த அம்பாள் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த ஒரு பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதை எடுத்துங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு சப்தமாதர்கள் வழிபாடுன்ட்டு ஒன்று உண்டு. 7 கன்னிகள் இருப்பாங்க, நிறைய இடங்களில் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் பார்த்து வச்சுங்க. அதுலேயும் குறிப்பாக சனிக்கிழமை சப்தமி எப்பொழுதெல்லாம் சேருதுன்ட்டு பார்த்துங்க. அப்போ வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சனிக்கிழமை கூடிய சப்தமி நாட்களில் இந்த நீலோத்பலம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு பூ இருக்குங்க. சங்கு புஷ்பம்னு கூட சொல்லுவாங்க, நீல கலரில் இருக்கும். அந்த புஷ்பத்தை ஒவ்வொரு முழமாக ஒரு 7 முழம் அந்த அம்பாளுக்கு, 7 சப்தமாதர்கள் 7 பேருக்கும் 7 முழம் அந்த நீலோத்பவம் அந்த பூவை சாத்தி அந்த அம்பாள்கிட்ட கூட நீங்கள் உங்கள் பெண் குழந்தைங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய ரக்ஷை. இந்த சப்தமாதர்கள் சாதாரணமானவங்க இல்லை, மிகப்பெரிய, அவங்க பாருங்கள் அம்பாளுக்கே காவலாக துணையாக, பண்ணக்கூடிய தவத்துக்கு துணையாக நிற்கக்கூடியவங்க. அப்பேற்பட்டவங்க உங்கள் பெண் குழந்தைங்களுக்கு ரக்ஷையாக அவங்களே வந்து நிற்கிறாங்கன்னா அதெல்லாம் சாதாரண விஷயமா? அது நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உண்டு. அதே மாதிரி இந்த வியாழக்கிழமை அன்றைக்கி அதாவது வெள்ளிக்கிழமை என்னைக்கு பஞ்சமி வருதுன்ட்டு பார்த்துங்கோ. வெள்ளிக்கிழமை பஞ்சமி, அதெல்லாம் நீங்கள் காலண்டரில் பார்த்தா கூட தெரியும், இல்லை பஞ்சாங்கம் பார்த்தா நிச்சயமாக நல்லாவே தெரியும். வெள்ளிக்கிழமை பஞ்சமி வருதுன்னா வியாழக்கிழமை அன்று அந்த பெண் குழந்தையை பெற்ற தாயாரானவர் என்ன பண்ணணும்னா விரதம் இருக்கணும். ஏதாவது அந்த பெண் குழந்தைக்காக ஒரு விரதம் இருந்து, வியாழக்கிழமை குருவாரத்தில் விரதம் இருந்து சுக்கிரவாரம்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை பஞ்சமி கூடிய வேளையில் இந்த உத்திரமேரூர் வந்தவாசி சொல்லியிருக்கோம் பாருங்க, அங்கே மனோன்மணி அம்பாள்ன்ட்டு ஒரு அம்பாள் இருக்கா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். அந்த அம்பாளை போய் தரிசனம் பண்ணி அந்த அம்பாளுக்கு ஏதேனும் முடிஞ்ச கைங்கரியம், அபிஷேகமோ ஆராதனையோ ஏதாயினும் ஒன்று பண்ணிட்டு வர்றது அந்த பெண் குழந்தைங்க நிச்சயமாக சிறப்பாக வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இதெல்லாம் ஒரே வாட்டி பண்ணிவிட்டு அடுத்த வாரமே போய் பசங்களை பார்க்கக்கூடாது எப்படி மாறி இருக்கிறாங்களான்ட்டு. இது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த கால அம்சங்கள் வருவது பெரிய விசேஷம். இந்த சனிக்கிழமை சப்தமி பார்த்துட்டிங்கன்னா அதுவும் இந்த டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி அதுவும் இருக்குது. வெள்ளிக்கிழமை புரட்டாதி இருக்குது, சனிக்கிழமை காலையில் உங்களுக்கு மதியம் வரைக்கும் சப்தமி இருக்கும். இந்த மாதிரி காலங்கள் வருவதால் தான் உங்களுக்கு இதெல்லாம் குருவர்களால் ஞாபகப்படுத்துகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வெறும் பொம்பளை பிள்ளைங்களுக்கே சொன்ன ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் நிறைய இருக்குது. இந்த பானலிங்கத்துக்கு, பானலிங்கம் மீன்ஸ் என்னென்னா ஆவுடை இல்லாமல், அந்த வட்ட வடிவு இல்லாமல் பானலிங்கம் இருக்கும். அந்த பானலிங்கத்தை நீங்கள் சனிக்கிழமை தோறும் ஒரு 21 சம்திங் நிறைய சுற்றுருவது எவ்வளோ முடியுமோ பிரதட்சணம் பண்ணிவிட்டு புளி சாதம் தானம் பண்ணுறது, இல்லை கதம்ப சாதம் தானம் பண்ணுறது, இதெல்லாம் அந்த ஆண் குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய விசேஷம். கூடுதலாக இதை ஏன் இப்போ சொல்கிறோன்னா, இப்போ குரு பகவான் வக்ரம், இந்த குரு பகவான் வக்ரகதி காலத்தில் வாத்தியார் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமானது பெண் மகரிஷிகள் இருக்கிறாங்க. எப்படி ஆண்களில் நிறைய அகத்தியர், வசிஷ்டர் இந்த மாதிரி ரிஷிகள் நிறைய பேர் இருக்கிறாங்களோ, அது மாதிரி இந்த பெண்களில் பார்த்தீங்கன்னா ஔவையார், காரைக்கால் அம்மையார், காக்கை பாடினியார், இப்படி நிறைய பேர் இருப்பாங்க ரிஷிகள், பெண் ரிஷிகள். அவங்களுக்கெல்லாம் அர்க்கியம் கொடுக்க சொல்கிறார், வடக்கு நோக்கி அர்க்கியம் கொடுக்க சொல்கிறார். இதுவும் ஒரு விசேஷமான பூஜை, மிகப்பெரிய அனுகிரகம். இதனால் குரு பகவான் ஒருத்தரோட ஜாதகத்தில் சிறப்பாக இருக்காருன்னா அந்த குழந்தை நிச்சயமாக நல்லொழுக்கத்தில் சிறந்து விளங்கும், அதில் மாற்றமே கிடையாது. இதெல்லாம் எல்லாருக்கும் அமையுமானா ரேர் தான். அப்படி அமையாத பட்சத்தில் இந்த மாதிரி வரக்கூடிய காலங்களில் நம்ம இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு நமக்கு ஜாதகத்தில் இல்லாத அமைப்பை நாம் தவத்தாலும் பூஜையாலும் நாம் அந்த பலன்களை அடைஞ்சிக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். அதை ஏன்பா இப்போ தான் சொல்லணுமா? இது ஏற்கனவே நிறைய வாட்டி இந்த குரு பகவான், ராகு பகவான் அதாவது சேரும் பொழுது இந்த விஷயங்களெல்லாம் நம்ம உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு தான் வரோம். அதில் இப்போ ஏன் இதை சொல்கிறோன்னா, இப்போ இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்துட்டிங்கன்னா
இந்த சந்திர பகவான் ராகு பகவானோடு சேர்ந்து இருப்பார் இப்போ அட் ப்ரெசண்ட் இந்த மார்கழி மாதத்தில். ஏன்னா பொதுவாகவே இந்த ராகு பகவானோட சந்திர பகவான் சேர்ந்தாலும், சுக்கிர பகவான் சேர்ந்தாலும், செவ்வாய் பகவான் சேர்ந்தாலும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகர்கள் எல்லாருமே வந்து மனப்போராட்டம் ஜாஸ்தி. அதுவும் இந்த குறிப்பாக டிசிப்ளினில் மிகப்பெரிய போராட்டம். பாவம் அவங்க ஒரு எப்படியாவது நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும், அது இது எவ்வளோ நல்ல விஷயங்களெல்லாம் மனசில் போட்டு ஏற்றினாலும் அந்த கிரக அமைப்பானது அவங்கள ஏதேனும் ஒரு வழியில் இட்டுண்டு போவோம். அதுக்கு தான் வந்து அவங்க எப்படியாவது போராட்டம் பண்ணி நல்ல பெரியவங்களோட ஆலோசனைப்படி அப்படி நடந்து வந்தாச்சுன்னா எஸ்கேப் ஆகிடுவாங்க. யாருமே இல்லை, தான் தோன்றித்தனமாக தான் இருக்கணும்னாச்சுன்னா மாட்டிக்குவாங்க. கண்ட மேனிக்கு கண்டதே காட்சி கொண்டதே கோலம்ன்ற மாதிரி ஒரு வாழ்க்கை எக்குத்தப்பாக போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா அந்த ராகு பகவான் வந்து சாயாகிரகம், அவரோட சந்திரன்றது மனக்காரகன், மனதுக்கு அதிபதி. அவர் சேர்ந்தாலும் மன கோளாறு கண்டிப்பாக உண்டு. சுக்கிர பகவான் கேட்கவே வேண்டாம், போகம், இந்த மாதிரி லக்ஸுரி ரொம்ப விரும்புவது இதெல்லாம் அவர் சேர்ந்தாலும் அதுவும் ஒரு ராகு சுக்கிர பகவான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். செவ்வாய் பகவான் மங்களகாரகன், குறிப்பாக மன வாழ்க்கைக்கு உரியவரே அவர் தான். அவர் அங்கே போய் சேர்ந்து இருந்தாருன்னா என்னத்துக்கு ஆகுது பாருங்கள். இந்த மன வாழ்க்கைன்ட்டு சொல்லக்கூடியது தானே இந்த டிசிப்ளினுக்கோட அல்டிமேட். பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒருவருக்கு ஒருத்தின்ற மாதிரி அந்த மன வாழ்க்கை அதுவே அங்கே மிகப்பெரிய டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த கிரகங்கள்லாம் இவரோட சேரும் பொழுது சில விதமான பிரச்சனைகள் அந்த ஜாதகருக்கு உண்டு. இப்போ அட் ப்ரெசன்ட் நாம் இப்போ சொல்லக்கூடிய வேலையில் சந்திர பகவான் ராகு பகவானோடு சேர்ந்து கும்பத்தில் இருப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த பூஜைகள் பண்ணுவதால் உங்களுக்கு அதுக்குரிய பலாபலன்கள் நிச்சயமாக வாத்தியாரோடர்கள் நிறையவே உண்டு. அதனால் இந்த மாதிரி காலங்களை நாம் மிஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணுன்றது தான் நம்ம பேசிக்கான எண்ணம். அந்த பேசிக்கான எண்ணத்தில் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள். வெறும் படித்து பெரிய ஆளாகி நிறைய சம்பாதிச்சா மட்டும் நல்லா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு மாயையான எண்ணத்தை மாற்றிக்குங்க. ஏன்னா குழந்தைங்க எல்லாருமே வந்து நல்ல குழந்தைங்க தர்ம சிந்தனையோடு இருந்தால் தான் அந்த குழந்தைங்களுக்கு எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனையும் அவங்கள எதுவுமே பெரிய அளவில் பாதிக்காமல் சின்ன சின்னதாக வந்து போயிடும். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஓம்.